ஓம் சாய்ராம். பாபாவின் அற்புதங்கள். இன்றைக்கி நம்ம பாபாவோட அற்புதம் என்னன்னு பார்க்க போகிறோன்னா, பாபாவோட தீவிர பக்த ஒருத்தர் அவங்க ஒரு சின்ன ஷாப் ஓப்பன் பண்ணுறதா இருந்தது. அந்த ஷாப்புக்கு என்ன பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணும்போது அவங்க வீட்டில் ஒருத்தர் பெருமாள் பக்தர், ஒருத்தர் முருக பக்தர், ஒருத்தர் பாபா டிவோட்டி. சரி, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு எழுதி இந்த 3 பேரும் குலுக்கி போட்டு பார்க்கலாம், எந்த பேர் வருதோ அந்த பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி எடுக்கும்போது முதல்ல அந்த பாபா டிவோட்டி சீட்டு குலுக்கி எடுக்கிறாங்க. பாபா பேர் வந்தாச்சு ஃபஸ்ட் டைமு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க பெரிய மகன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எடுத்தால் பாபா பேர் தான் வருமா, வேறு என்ன பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறை அந்த அம்மாவோட மகன் எடுக்கிறாரு. அந்த அம்மாவோட மகன் எடுக்கும்போது 2வது முறையும் பாபா பேர் தான் வந்திருக்கு. திரும்பவும் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தையால் அதை ஏற்றுக்க முடியல. 3வது முறை தன்னுடைய தகப்பனாரை எடுக்க சொல்கிறாரு. கண்ணை மூடிக்கிட்டு எடுங்க அப்பா இந்த சீட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவிடம் சொல்கிறாரு. அப்பொழுது 3வது முறையும் பாபா பேர் தான் வந்திருக்கு. சாய்ராம். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவருடைய மனைவி மருமக, அந்த அம்மாவோட மருமக, சரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது முறையும் சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறாங்க. 4வது முறையும் பாபா பேர் தான் வந்திருக்கு. 5வது முறை என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சின்ன மகன் வெளியேந்து வராரு ஊர்லேருந்து. அந்த பூஜை ரூமில் அந்த சீட் இருக்குது பாருப்பா, அந்த சீட்டு ஒன்று எடு, அது என்ன பேர் வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மகன் என்ன கேட்குறாரு, எம்மா நீங்கள் போட்டு எடுத்தீங்களா, என்ன பேர் வந்ததுன்னா, இல்லை ஒரு முறையும் ஒரு பேராக வருது, எந்த பேர் வைக்கிறதுன்னு தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க அவங்க நடந்ததை. அந்த குழந்தை எடுக்கும்போது 5வது முறை அந்த குழந்தை எடுக்கிறாரு. அவர் எடுக்கும்போதும் பாபா பேர் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 முறை பாபா பேர் தான் வந்தது. சாய்ராம். திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அந்த தாயார், சரி நம்ம குழந்தைங்க முருகர் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாயின்னு ஒரு சீட்லேயும் சாய் முருகன் ஒரு சீட்லேயும் திரும்பவும் 6வது முறை அப்படியே அவங்க எழுதி போட்டு அதை குலுக்கி போடும்போது அதை எடுத்தாலும் சாயின்னு தான் வந்தது. சாய்ராம். 6வது முறை. இதுலேருந்து பார்த்தோம்னா நம்ம என்ன தான் அந்த தெய்வங்களே கூட ஒரு அடி பின்னாடி தள்ளி அதற்குரிய இடம் அவருக்கு, அந்த குருவுக்கு முன்னாடி இடம் கொடுத்து அந்த தெய்வங்களும் பின்னாடி நிற்கிறாங்கன்றதில் இதை விட வேறு எதுவுமே சொல்லவே முடியாது. சாய்ரா. இது உண்மை, இது சத்தியம், இது நடந்தது. இதை மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு அற்புதங்கள் நடந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை எங்கள் சேனலில் நாங்கள் சொல்கிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இப்போ பாபாவோட பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பல அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை இறைவனுடைய புகழை பரப்புறதும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான். சாய்ராம். இது சாத்தியமான ஒன்று கிடையவே கிடையாது. 1 முறை 2 முறை மாறலாம், இல்லை 3 முறை மாறலாம். கிட்டத்தட்ட 6 முறை போட்டாலும் அந்த 6 முறையும் அவர் பேர் தான் வருதுன்னா இதுக்கு மேலே வேறு சான்ஸே இல்லை. சாய்ராம். இதுதான் பக்தி.